இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வாழை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம வேலை பார்க்குற இந்த தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு தோட்டக்கலை மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு 80% மேலே தோட்டக்கலை பயிர்கள் மட்டும்தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் கிராப், அதாவது வேளாண் பயிர்கள் ஒரு 20% மானாவாரியில் பண்ணிகிட்ருக்காங்க. மானாவாரியில் பண்ணினாலும் நெல் அது போல் ஒரு சில பயிர்கள் நல்லா தண்ணி செழிப்பாக உள்ள இடத்துல விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க 80% தோட்டக்கலை பயிர்கள் மட்டும்தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோட்டக்கலை பயிர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா முக்கியமாக பணப்பயிராக இருக்கிற வாழை, தென்னை மற்றும் திராட்சை, இது பல பணப்பயிர்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழை முக்கிய பணப்பயிராக அதிகபட்ச விவசாயிகளாக பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இது மாதிரி வாழையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா குறைந்த காலத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பணப்பலன்கள் நம்மளுக்கு தருங்க. இப்போ வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5-6 வெரைட்டிஸ் நம்ம விவசாயிகள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இருக்கிற வெரைட்டிஸ் தான் G9 அப்படின்னு சொல்கிற கிராண்ட் 9 அப்படிங்கிற வெரைட்டிங்க. இது ஒரு 10லேருந்து 11 மாதங்களுங்க இதோட மொத்த ஆயுட்காலம். இதில் ஒரு தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஒரு 45 கிலோ வரைக்கும் வருங்க. ஒரு சில விவசாயிகள் வழியாக 50 கிலோவும் எடுத்துருக்காங்க. அவங்க தான் நம்ம கவர்மெண்ட்லேருந்து பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதிகபட்ச மகசூல் எடுத்து அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதில் முக்கியமாக அடுத்த வெரைட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா செவ்வாழை அப்படிங்கிற சொல்கிற ரெட் பனானா அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் நாளிப்பூவன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் நேந்திரன் அப்படின்னு. முக்கியமாக எதுக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் இது போல் வெரைட்டி வாழை விவசாயம் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக மார்க்கெட்டிங், அதாவது ஒரு பொருள் எந்த ஒரு விவசாயிகளுமே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதே போல் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பட் இந்த நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பக்கத்தில் நம்ம கொச்சின் ஏர்போர்ட் இருக்குங்க. ஈஸியாக அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற கேரளா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷருங்க, அதாவது மார்க்கெட்டிங்க்கு. எந்த ஒரு விவசாயியுமே நம்ம வாழையில் அதிகபட்சமாக எல்லா விளைச்சலெல்லாம் எடுத்துகிட்டு ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கெலாம் பண்ணிடுறாங்க. அதே போல் நம்ம சென்னையில் இருக்கிற கோயம்பேடு மார்க்கெட் ஒரு முக்கியமான மார்க்கெட்டாக இருக்குங்க நம்ம விவசாயிகளுக்கு. அதனால் விவசாயிகள் அதிக ஆர்வமாக நம்ம வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அதே போல் நம்ம வாழை விவசாயம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதிப்பு கூட்டுற பொருள் வாழையிலேருந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அதில் முக்கியமாக வாழை பவுடர் தயாரிக்கிறாங்க. இந்த வாழை பவுடர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஊட்டச்சத்து மிக்க ஒரு பொருளாக மாறுதுங்க. குழந்தைகளுக்கு அதிகபட்ச தாய்மார்கள் இந்த வாழையிலேருந்து வர்ற மதிப்பு கூட்டுற பொருள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது முக்கியமான ஒரு அதாவது மதிப்பு கூட்டுற பொருளாக வாழையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இது இல்லாமல் நிறையா வாழை ஸ்குவாஷு, வாழை ஜாமு அப்படின்னு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மண்ணும், அதாவது இந்த சாயில் டைப்பும், இதோட காற்றோட்டமான நிலையும், அதே போல் நீர் அதாவது தண்ணியோட கண்டிஷன், இது எல்லாமே ஒருங்கு சேர இருக்கிறதுனால நல்ல விளைச்சல் நல்ல ஒரு விளைச்சல் வருதுங்க விவசாயிகளுக்கு. அவங்களோட வருமானம் 2 மடங்கு 3 மடங்கு. இப்போ அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் பண்ணதோட இப்போ நிறையா அட்வான்ஸ் மெத்தடெல்லாம் வந்துட்டுங்க நம்ம வாழையில். முக்கியமாக நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 100% சொட்டு நீர் பாசனம் தாங்க. இப்போ வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100% எல்லாருமே எல்லா விவசாயிகளுமே சப்சிடி, அதாவது மானியத்தில் 100% சப்சிடியில் சொட்டு நீர் பாசனம் பண்ணிவிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நம்ம நீர் மேலாண்மையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்குங்க. அதே போல் சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம உர நிர்வாகமும் ஈஸியாக இருக்குங்க. அதே போல் உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு லேபர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மிங்க. உர நிர்வாகம் நம்ம சொட்டு நீர்லேயே விடுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அந்த உரம் நேராக வேர் பகுதிக்கே நம்ம கொடுக்கறதுனால அந்த உர செலவு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நம்ம கொடுக்குற உரம் ஃபுல்லாக அந்த பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அதிகப்படியான மகசூல் அதே மாதிரி தருதுங்க.
இதுதாங்க இது மாதிரி இந்த தேனி மாவட்டத்தில் வந்து வாழை அதிகப்படியாக விவசாயம் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜி ராஜராஜன் அவர்களை 09444781202 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.